வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம இந்த பதிவில் எதை பற்றினா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புக் பண்ணி அது முன்னத்து நாளே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். வாங்க பிரிக்கும்போது பார்க்கலாம். காவியா, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அகஸ்ட்னா என்ன பண்ணுற? சரி, நம்ம பார்சல் வந்துருச்சு, அதை பிரிக்கலாமா? ஓகே, வாங்க பிரிக்கலாம். என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 26 பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பிளான் பண்ணி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புக் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் ஆகும். அதனால் உட்காந்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் சரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு சேர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான். சேர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காகட்டும், நமக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேர் புக் பண்ணியிருந்தேன். அமேசான் இருக்குது பார்த்தீங்களா, அமேசானில் தான் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக டெலிவரி மேன் வந்து என் ஒய்ஃப்கிட்டயே கூப்பிட்டு பார்சல் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது என்னன்னு சொன்னால், சரி இதில் என்ன போய் சர்ப்ரைஸு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், இதில் சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லாமல் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் முன்னாடியே ஓப்பன் பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருது. நல்லா தான் இருக்குது. நான் 2-3 பேர் வாங்கியிருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஒரு வேலிடான ஒரு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணிட்டேன். வேறு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவளுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ரெஸ்ஸஸ்ஸு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டான். அந்த வகையில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே லக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டேன். நம்மளே வாய் திறந்து இது வாங்கிக்கிறியா அது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டாலுமே அது பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. வேண்டான்னு தான் சொல்லுவாள். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் மேக்ஸிமம் செலவு வைக்க தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் எதுவுமே கேட்க மாட்டா வாய் திறந்து. அதனால் நானே யோசிச்சுட்டு இது சரி அவளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து புக் பண்ணிட்டேன். அவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டேன்னு சொல்லலாம். நான் அதை பார்த்திங்கன்னா அந்த கேட்டலாக் படித்து ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட குட்டி வாண்டு பக்கத்து வீட்டு பொண்ணும் வந்திருந்தா. அவளும் பார்த்திங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திங்கன்னா இது பண்ணேன். நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேருக்கு உண்டான மேல் டாப் ஃபுல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஹைட்ராலிக் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹைட்ராலிக்கை கீழே வந்து ப்ளேஸ் பண்ணி சேரை தூக்கி வச்சிட்டோம்னா நம்மளோட சேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிரும். அந்த ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணதுன்னு மேலே வந்துச்சு. அப்படியே ஒரு ஆச்சரியக்குறியை போட்டுட்டு அந்த பாப்பாவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹவுஸ் டூர் ஹோம் டூர் எல்லாம் கேட்டே இருக்கீங்க. எதனால் டிலே பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே பொருளுக்கெல்லாம் இன்னும் நிறையா வாங்கி போடல. எம்டியாக இருக்கிறனால நம்ம அது வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் டூர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்து நம்ம ஃபைனல் கட்டமாக நம்ம சேர் எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பேக் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி வரைக்கும் சாஞ்சிக்கலாம். என் ஒய்ஃப் உட்காந்து பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குன்னா சாஞ்சு பார்த்தா ஆனால் சாய முடியல. அது கீழே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கை வைக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எவ்வளோக்கு வேணால் தூக்கிலாம். அப்புறம் ஹைட்ராலிக் மேலே தூக்கிலாம் கீழே போய்க்கும். அப்புறம் நல்லா மூவபுளாக இருக்கும். நல்லா ஒரு ஒர்த்தான ஒரு சேர் தான். ஏன்னா ரேட்டிங் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க, அதனால் இது நம்ம புக் பண்ணிட்டோம். அவளுக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் பெயினும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வராது. அதுக்கப்புறமா நம்ம அதை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே அந்த சேருக்கு கீழே ஒரு இதாக இருக்குது பார்த்திங்களா, அதை திரிகி விட்டேன். அப்புறம் பின்னாடி பேக்கு வந்து நல்லா சாய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சாயாமல் இருக்கிறதுக்கும் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா உட்காந்து பார்த்தோம். அப்படியே காலை தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம விழுந்துருவோம்னு நினைப்போம், ஆனால் விழுக மாட்டோம். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காகட்டும், ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கிறதுக்காகட்டும். நானும் பார்த்திங்கன்னா சும்மா டெமோ பார்த்தேன். அதாவது எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்குமான்னு.
உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்மளோட வாண்டை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பார்த்துருந்தோம். அவளும் கொஞ்சம் பயந்துட்டே உட்காந்துட்டு எங்கேயாவது இவங்க கீழே நம்மளை தள்ளி விட்டுருவாங்களோ. எப்படி இருக்குது காவியா? நல்லா இருக்கா? ஓகே, இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான், அதனால் காவியாக்கு ஓகே. ஓகே. Happy birthday! Lights on! Happy birthday to you. Thank you so much. Happy birthday. சர்ப்ரைஸாக ஒரு கேக்கை வாங்கி எல்லோரும் முன்னத்து நாள் 12 மணிக்கு விட்டுவாங்க. நாங்கள் 12 மணி முடியும்போது ஒரு கேக்கை வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. காவியம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் விலாக் என்ன விலாக் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.